ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலைல விடிய எந்திரிச்சோடனே பொங்கல். ஸோ பொங்கலுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப கலகலன்னு சூப்பராக இருப்போம். கிராமத்தில் தான் மெயினாக நல்லாயிருக்கும். எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் பொங்கல்னாலே ஒரு மாதிரி குசியாக, நானும் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்குது அனிதான்னு சொல்லிட்டு, ரெண்டு பேருமே வந்து நாங்கள் எங்கே பார்த்தாலும் நாங்கள் ரெண்டு பேருமா தான் தெரியும், அந்த மாதிரி இருப்போம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து என் கூட சேர்ந்தா அவங்க கூட சேர்ந்தேன்னா நான் சேர்ந்தேன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா என் கூட அவ சேர்ந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நான் அப்புறம் போய் பேசுகிறேன். இப்போ நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேரவா, விடியும் வரையில் உன்னை தாளாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி. வீடியோக்குள்ளே வந்துட்டோம். அப்போ சொன்னேன் இல்லையா, அது நான் இடையில வீடியோக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பேசலான்றதுக்காக தான். ஸோ நானும் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜாலியாக ரெண்டு பேரும் தான், எங்கே போனாலும் ரெண்டு பேரும் தான். சுமதி அனிதானே எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கே போனாலும் பொங்கல்னா நாங்கள் ரெண்டு பேருமா தான் சுற்றுவோம். எந்த போட்டி நடந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் போய் அந்த இடத்துல நிற்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்லாயிருக்கும் கிராமத்துலன்றதுனால. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எப்படி பொங்கல் வச்சு சாமி கும்பிடும் அந்த மாதிரி. ஆனால் இந்த தடவை ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் நடக்குது எங்கள் ஏரியாவில். எல்லாமே டொனேஷன் போட்டு ஒரு மாதிரி கேம் இதுக்கெல்லாம் வைக்கலான் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோலப்போட்டி இருக்குது. ஆனாலும் நம்ம கோலப்போட்டிக்கு வந்து பொங்கல் வைக்கணும் இல்லையா, அதனால் பொங்கல் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. காப்பு கொலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்கு, அப்புறம் பத்தி சூடம், பழங்கள், அப்புறம் ஷாம்புக்கு வந்து ஸ்பெஷலாக ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் அப்புறம் காட்டுறேன். அதுக்கடுத்து பொங்கல் சாமான், அப்புறம் மாலை, வண்டிக்கு சாமிக்கு மாலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு கரும்பு வந்து கீழே இருக்குது, ஒரு 3 தட்டை கரும்பு மட்டும் வாங்கினேன். ஸோ நானே என் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கான்னு சொல்லி அவள் எல்லாருமே வந்து பொங்கல் வைப்போம். ஸோ ஷாமிக்கு என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா, எனக்கு இந்த தடவை நான் எடுக்கலை, ஏன்னா ப்ரொமோஷன் வந்ததே நிறைய கிடந்துச்சு ட்ரெஸ்ஸு. ஆனால் ஷாமோட ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷாமுக்கு வந்து இந்த வேட்டி சட்டை தான் எடுத்திருக்கேன். என்ன ஷாம், இங்கே பாரு, ஹாய் சொல்லு எல்லாருக்கும். பொங்கல் செலவு இன்னைக்கு அம்மா ட்ரெஸ் பண்ண போகணும். நாளைக்கு வாங்க பார்க்கலாம். அப்புறம் பொடியெல்லாம் போடலாம், வாங்க பொங்கல் செய்யலாம். பாய். அவனை தெரிஞ்சதான் அவன் பேசிட்டு போயிட்டான். ஸோ எனக்கு என்னென்னா, இந்த ஒரு 4 நாளாக அங்கிட்டு இங்கிட்டு போய் வீடியோ எடிட்டிங்கே எனக்கு நிறைய இருந்துச்சு. அதை தவிர்த்து அலைச்சல் அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் நான் ரெஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ஓரளவு வீடுகளை கொஞ்சம் க்ளீன் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு இப்போ தொடச்சி எடுக்கணும். வாசலில் தண்ணி கூட்டி விட்டு வாசலில் தண்ணி போட்டு விட்டு வந்துட்டேன். வீடை மட்டும் துடைக்கணும். ஷாம் தூங்கினானா துடைக்கலான்னு பார்த்தேன். அவன் தூங்குற மாதிரி தெரில, இருந்தாலும் நான் துடைக்க ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ வாங்க. என்ன பண்ணிக்கிருக்க? மணி எத்தனை? மணியை பாருங்க, கரெக்டாக இருக்கா 12:15. பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஷாம் வந்து தூங்காமல் செல்லு பார்த்துக்கிறிங்க. என்னன்னு கேட்டால் பசிக்குதுன்னு வேற சொல்லிட்டேன். என்ன பண்ணன்னு தெரில. டக்குன்னு இருந்துச்சுயா, அடேங்கப்பா பசிக்குதுண்டியா. சரி ஒரு பால், எனக்கு பால் வேணும், பூஸ்ட் வேணும்டியா. சரி பால் பாக்கெட் எடுத்து பாலை போட்டுக்கிருக்கேன். ஷாம் வந்து எப்பயுமே ஷாமை பற்றி சில விஷயம் சொல்லியே ஆகணும். போட பால் வேணுன்ற, அப்புறம் தூக்குன்ற, தூக்கிக்கிட்டே எப்படி பால் காய வைக்க முடியும் அவங்ககிட்ட. திடீர்னு எந்திப்பியான், அம்மா எனக்கு பால் திடீர்னு இருந்துச்சு, அம்மா பசிக்குதுமா பால் தோசை வேணுமான்னு சொல்லுவேன். அதனால வந்து எப்பயுமே ஷாமுக்கு வந்து தோசை மாவு, பால் பாக்கெட்டு, பிஸ்கட் எல்லாமே ரெடியாக வச்சுருப்பேன். தோன்றப்பெல்லாம் அந்த எழுந்திரிச்சு போட்டு போய் படுத்துருவோம். படுத்து தூங்கணுன்னே திடீர்னு வேணுன்றியான். சரி எழுந்திரிச்சு வந்து போட்டு கொடுத்துட்டு திருப்பியும் போய் படுப்போம். அப்படியே டயர்டாயிரும். ஸோ அது தவிர்த்து எடிட்டிங் இருக்குது, வெளியில் போய் திங்ஸ் வாங்குறது, போகிறது வர்றது, ஐயோ செம்ம டயர்டு. இந்த பால் வேணுன்ட்டியா பால் போட்டுக்கிறதுக்கே உட்காந்து இந்த இதில் என்ன பிடிச்சிருக்கியான்னு சொல்லிட்டு போகும்னு சொல்கிறேன். எனக்கு புரியவே இல்லை. சரி பிஸ்கட் போதும், பால் எடுத்து குடி. 2 பேரும் உட்காந்து கரெக்டாக 1 மணி ஆகுது. உட்காந்து 2 பேரும் பால் குடி. சுடாது தம்பி, சுடவே இல்லை தம்பி. நீ ரொம்ப பாரு, என்னோட ரியாக்ஷன் சுடவே இல்லைங்க, நீ சுடவே இல்லை. இந்த சூடு குடிப்ப நடிப்பேன்.
2 பேரும் உட்காந்து 1 மணிக்கு பிஸ்கட் சாப்பிடுறோம், 3 மணிக்கு எழுந்திரிச்சு போகிறோம். ஹாய் ஹலோ வணக்கம். நாங்கள் எல்லோரும் எழுந்திரிச்சிட்டோம். நானும் ஷாமும் இப்போ கோலம் போடணும். ஆனால் எல்லாருமே போட்டுக்கிருக்காங்க. மணி ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு. ஸோ வாங்க எப்படி கோலம் போடலான்றதை பார்க்கலாம். நீ அங்கிட்டு போ. சரி இருக்கட்டும், அவனே சேர்த்து எடுக்குவா. அப்போ இரு, அப்போ வர, அப்போ இருந்துட்டேன்னா இரு. அப்போ இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9 மணி ஆச்சு. நான் போட்ட கோலம் இதுதான். ஸோ இதை போட்டு முடிக்கவே எப்படியோ காலைல 6 மணிக்கு இருந்துச்சோமா, 8 ஆயிடுச்சு இப்போ டைம். ஸோ நம்மளோட கோலம் எப்படி இருக்குன்றதை நான் பின்னாடி காட்டுறேன். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கோலம் வந்துருச்சு. இதுதான் நான் போட்ட கோலம். நானும் கிளம்பிட்டு வந்துட்டேன். ஸோ சாமோட காஸ்டியூமுங்க. சாம் இங்கே பாரு, ஹாய் சொல்லு. ஷாம் வந்து வெடி சட்டியில் இருக்காங்க. நாங்கள் யார் யார் பொங்க வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிதுனு குட்டி அலை, நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து பொங்க வைக்க போகிறோம். அப்புறம் கீழே அண்ணன் வச்சுக்கிருக்காங்க. ஹாப்பி பொங்கல். கீழே அண்ணன் பொங்க வச்சுக்கிருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து தான் சாமி கும்பிட போகிறோம். அப்புறம் உங்களுக்கு வேறு யாரும் வந்தாங்கன்னா ஆட் பண்ணுறோம். பொங்கலுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ தண்ணி அரிசி ஊற்றியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசியும் கழுவி ரெடியாக இருக்குது. அதுக்கடுத்து பொங்கல் சாமான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் இல்லையா. ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் நாங்கள் பொங்கலுக்கு புதுசு. போன தடவை பொங்கலுக்கு வந்து தீபா எல்லாமே இருந்தாங்க. ஸோ அந்த பொங்கலுக்கு எங்கள் அப்பாவும் எல்லாரும் இருந்தாங்க. இந்த தடவை வந்து இவளும் புதுசு பொங்கலுக்கு, நானும் புதுசு. நாங்கள் 2 பேரும் அம்மா கேட்டு வச்சுட்டேன். நான் வந்து ஆல்ரெடி ஆனால் தெரியும், ஓரளவு தெரியும். தெரியாத சாமுக்குலாம் பொங்கல் செஞ்சு வச்சு விட்ருக்கேன். ஆனால் ப்ராப்பரான பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக வேணும்னா அதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால் வந்து எங்களால் என்ன முடியுமோ அந்த பொங்கலை வைக்கிறோம். நாங்கள் பொங்கல் எப்படி இப்போ வச்சுருக்கோன்னா அரிசியை மட்டும் கழுவி ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ பொங்கினதுக்கப்புறம் என்னென்ன நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து எப்படி பண்ணுறோன்றதை உங்களுக்கு காட்டுறோம். டாடா. என்ன அப்படி பாக்குற? பேசணும்னா அவன் சிரிப்பா பாருங்க. மிதுனே மிதுனே இங்க பாரு, டேய் இங்க பாரு, இங்க பாரு. என்ன 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 சிரிப்பு பாத்தீங்களா? சிரிப்பு பாத்தீங்களா? இந்த சக்கரை ஆயிடுச்சு. ஆமா ஆமா, சிரிச்சுக்கிட்டே கண்டி. ஆமாடி, அழுக கூடாது எப்பயுமே. செல்லக்கட்டி நாங்க பாக்கிறோம். டாடா. பொங்கல் வந்து பொங்க போகுது. ஃபைனலாக நாங்கள் கிளம்பிட்டோம். நான் என்னோட ஹேரு வளர்ந்துருச்சு. நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஸோ அட்டாச் ஹேர் வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். இதுதான் என்னோட சாரி. பொங்க போகுது, டடா டடா, பொங்க பொங்க போகுதே, பொங்கிருச்சு. எம்புட்டு பொங்கு பால் ஊற்றணும்ல, அதனால ரொம்ப பொங்கிருச்சுடி. கொஞ்சம் இப்படி வச்சு தானே போடணும், சுற்றி தானே போடணும். 3 தடவை போடையில சிந்தாம போடு. சிந்தி தானே போடுவாங்க. 2 பேரும் எங்க 2 பேருக்கு என்ன தெரியுதோ அதை நாங்கள் போட்டுக்கிறோம். யாராவது எதாவது நினச்சிக்காதீங்க. தண்ணி கொஞ்சம் எடுத்துருவா. ஆமாம், அவ்வளோதான். போட்டுட்டு தண்ணி பாதி எடுத்துட்டு அரிசியை போட்டு அதில் தான் தண்ணி எடுக்கணும். இன்னைக்கு இந்த தடவை பொங்கல் வந்து நானும் கவுசியும் சேர்ந்து வைக்கணும்னு இருக்கு பாரு. எங்களுக்கு இந்த வருஷம் பொங்கல் இப்படி தான் போயிருக்கு. என்ன கவுசி? என் புருஷன் நல்லா தூங்குறாரு.
அவர் புதுசை வேலை பார்த்துட்டு வந்துட்டுங்கிறதுனால அவங்கள விட்டாச்சு. நாங்கள் 2 பேரும் துரிக்குது. சும்மா அப்படி கொட்டி விடு. அம்மா வைக்கிறதான் பொங்கல். பயமா இருக்கு, கொட்டவும் சங்கட்டமா இருக்கு. கொட்டிடுவா? சும்மா கொட்டு. அரிசினே வேணாம் நான் சொல்லுது. இப்படி தெரிஞ்சுக்காம ஊக்கி எங்க இருந்துச்சு? ஃப்ளவர் வத்தலைங்க. ஓகேடி போடு சட்டை. நாங்களும் பொங்க வைக்கிறோம், நாங்களும் பொங்க வைக்கிறோம். என்ன கோசே? ஆமா, இடிக்கிறது கஷ்டமா இருந்துச்சுன்னா யாரையாவது உங்களுக்கு பிடிக்காதவங்களை நினைச்சு ஒரு பின்னாடி திருப்பி பொங்குது. பால் போட்டோம்ல, யார் பால் அதுக்குள்ள போட சொன்னா? நீ நான் சொல்லிட்டு தான் போட்டேன். எப்படி ஊத்தணும்? நான் பால் ஊத்தணும்ல, கடைசியில ஊத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ வாடு ஊத்திட்ட. அது நெய்யும் பாலும் கடைசியில ஊத்தி அசிங்கப்பட்ட ஆட்டக்கார இந்த மாதிரி இருக்கு. ஐயோ ஆமா, எங்க பொங்க ஓயாம பொங்குதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆட் பண்ண போறோம்னா, முந்திரி, கிஸ்மிஸ் பழம், சுக்கு, ஏலக்காய், அவ்வளோதான். எங்க பொங்க கொதிக்குது. கவுசி வச்ச பொங்க. பலவிதமான இன்கிரியன்ட் சேர்த்து இப்போ வச்சுக்கிறோக்கா. அப்புறம் வந்து இப்போ வந்து வெல்லம் போட்டுக்கிறோம். போடு போடு, எம்புட்டு இனிப்பு வரையா வா, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். நெய் அரைப்பிடி இல்லடி, 1/2 கிலோ. 1/2 கிலோ எவ்வளோ தெரியாது. 1/2 கிலோ எனக்கு அப்படி தெரியாதுல. பின்னாடி வெல்லம் பத்தல சொன்னேன்னா பத்தாது, 10 உருகி வரும். ஓகே, முந்திரி பருப்பும் ஏலக்காய் சுக்கெல்லாம் போட்டோம். போட்டு பொங்கலை போட்டு கிண்டியாச்சு. பொங்கல் தான் இந்த தெருவுக்கே கொடுக்க போறோம். என்னமா இது? என்னன்னா கிடக்க சுரண்டி சுரண்டி எடுத்து போட்டுக்கிறக்கா உள்ள. சாமி கும்பிட்றதுக்கு போய் ரெடி பண்ணவா? அதான் எங்க சாமி, அதனால உதயாவுக்கு வந்து பூ வச்சுட்டோம். இதுதான் உதயோட போட்டோ. நிறைய பேர் இதை க்ளோஸ் அப்ல காட்ட சொன்னீங்க, இன்னைக்கு காட்டிட்டோம். அந்த லைட் வந்து உதயா இறந்தப்ப ஒரு 10 நாள்ல அதை ரெடி பண்ணேன். ஸோ அந்த லைட்டு இப்போ வரைக்கும் ஒரு 3 வருஷம் ஆகும். இந்த பிப்ரவரி வந்தால் அந்த 3 வருஷமும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் 24 hours. எங்கள் பொங்கல் சூப்பராக வந்துருச்சுப்பா. பொங்கல் சூப்பராக வந்துருச்சு. ஆனால் சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத சொல்றேன். இல்லை, சுக்கெல்லாம் போட்டு வச்சா அதுலேயே கொஞ்சம் வாசனை நல்லா இருந்துச்சு. இவளுமே வந்து தெரியாது. ஆனால் எங்கள் அம்மாங்க கிட்ட கேட்டுட்டு அங்கே வச்சுட்டு வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு எங்கள் வீட்டில் வந்து ப்ராப்பராக வச்சிட்டான். அங்கேயும் நல்லா வச்சுட்டேன், இங்கேயும் நல்லா வச்சிருப்பேன். சரி, வச்சிருப்போம் கோசி. என்னைய விட்டுட்டு பத்தியா? வச்சிருப்போம். டாட்டா. உங்க சேனலுக்கு ஒரு டாட்டா. ஆமா, உன் சேனல் நேம் என்னடி? கௌசி கார்த்தி. இவளை பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா கௌசி கார்த்திகை போய் வாட்ச் பண்ணுங்க. டன்னா? நாங்கள் வந்து நெய் ஊற்ற போகிறோம். வேறல நல்லா இருக்கு. ஒரு மாதிரி பார்க்குறது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாதிரி நல்லா பொங்க வைக்கிற மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. ஃபன் கலந்த நெய் கலந்த சர்க்கரை கலந்த பொங்கல். சாமி கும்பிட போகிறோம். கீழே வச்சு நாங்கள் கரும்பு இதுகளாக வச்சு சாமி கும்பிடலான்னு இருக்கோம். கோலம் பெரிய கோலமாக போட்டுருக்கோம். நான் கோலத்தை காட்டுறேன். இதில் பார்க்குறப்ப சூப்பராக தெரியுது. இதுதான் நாங்கள் போட்ட கோலம். வேற லெவலில் இருக்கா? லாஸ்ட்டு வந்து கோலப்படி கடல் பத்தலைன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறதுக்கு ஒயிட்டு கொடுத்தோம். அது எப்படின்னு தெரில. இது எங்கள் ஏரியா ஃபுல்லாமே கோலம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு கோலப்போட்டி. ஓகே, கீழே போய் சுத்திக்கிறோம்.
ஃபினிஷ். இப்போ வந்து சாமி கும்பிட போகிறோம். இல்லையே, யார் செஞ்சான்னு கேளு அவன்கிட்ட. டேய் பொங்கல் யாரா செஞ்சா? நீ பார்த்த. இங்க பாரு, என்னைய பாரு. நீ பார்த்த அவங்க அம்மா செஞ்சது. அத்தை செஞ்சாடா லூசு. எப்படி பொங்கல் நோண்டா அதை விடு. ஏக்கு நாளா இருக்குற ரெண்டா எடுத்துருவோம். இது என்ன புறமே இங்க உடைக்கட்டானா? ஒரு தேங்காய் தான். உடைக்க. அப்ப இது என்னத்துக்கு? ஒரு தேங்காய் சதுர தேங்காய் போட்டுக்குவோம். சரியா? எல்லாம் இப்படி வரணும்யா. இதே நொட்டாங்க தூக்கி போனேன். என்ன சாப்பிட்ற கொடிமுடி? பாக்கெட் இல்லையா? சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ பொங்கல் வச்சாச்சு. எங்கள் பொங்கல் சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் இதோட எங்களோட பொங்கல் ஷூட் முடிஞ்சிருச்சு. ஸோ சாமும் டயர்டாகிட்டா, நானுமே நிறைய வீடியோ எடிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டாடா.